பண்றோம், இன்னும் இவனை காணுமே. ஹாய் பேபி. பேபி, யூ ஆர் லுக்கிங் so smart. You too baby, very pretty. சாரி பேபி, ரொம்ப நேரம் உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேன். வர வழியில அப்பா கால் பண்ணி கம்பெனி கொஞ்சம் வந்துட்டு போன்னு சொன்னாரு, அதான் லேட் ஆயிடுச்சு பேபி. Oh, that's okay baby, no problem. அப்பா கம்பெனியை பார்த்துட்டு வந்துட்டியா ஷர்வன்? பார்த்துட்டேன் பேபி, அதான் லேட் ஆயிடுச்சு. எத்தனை வாட்டி கேட்குறேன், ஒரே ஒரு வாட்டியாவது அப்பாவோட கம்பெனிக்கு என்ன கூட்டிட்டு போ ப்ளீஸ். எனக்கு நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்பாவையும் மீட் பண்ணணும், உங்க கம்பெனியும் பார்க்கணும்னு. அப்பா கம்பெனிக்கு தானே? கூட்டிட்டு போறேன் பேபி, தாராளமா கூட்டிட்டு போறேன். சரவணா, இங்க வாழ. இந்த நாட்டு நட்டுக்கிட்டு இருக்க கொஞ்சமாவது ஏதாவது உதவி பண்றியா? பொறுப்பே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க, வாழங்க. எப்போ வாழ வந்து இந்த நாட்டுல நட்டு வைல. எப்ப எனக்கு வெளியே முக்கியமான வேலை இருக்குப்போ, நான் போயிட்டு வந்துடுறேன். அத்திங்க வளர்க்க மாட்டால நாயே, எப்ப நான் வேலை சொன்னாலும் எங்கேயாவது ஓடிடுறது. டேய் ஒழுங்கு வேலை செய்டா. இல்லை உன்னையெல்லாம் சும்மா நடு வீட்டுல உட்கார வச்சுட்டு சோறு போடுறதுக்கு நான் ஒன்னும் பணக்கார கிடையாது. நீயும் வேலை செஞ்சீனா ஏதாவது கொஞ்சம் நெஞ்ச காசை வச்சு உழைச்சிக்கலாம். இல்லையா எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிரு. என் முன்னாடி நின்று உயிரை வாங்காத. எப்ப ஒரு 2 மணி நேரம் தான் வந்துருவேன். வந்தோடனே இங்க மீதி இருக்கிற நாத்தை எல்லாத்தையும் நானே நட்டு வைக்கிறேன். தயவு செஞ்சு இப்ப கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்துடுறப்பா பிளீஸ்பா. போய் தொலை எரும மாடே, என் கண்ணு முன்னாடி மட்டும் நின்று அதை போய் தொலை. எப்பா நான் வர வயசு பையன், கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குன்னு சொன்னேன். ஒரு 200 ரூபாய் காசு இருந்தா கொடுப்பா, கை செலவுக்கு எதுக்காது ஆகும். காசால வீட்டுல சிவப்பு கலர் சட்டையில ஜோப்புல இருக்கும், எடுத்துக்க. எப்பா நீ அப்பா பேசுற? ஐயோ நான் போயிட்டு வந்து மீதி இருக்கிற நான் எல்லாத்தையும் நானே நட்டு தரப்பா. வீட்டுக்கு போல போய் ஜோப்ல பாரு, போனா தானே உனக்கு அங்க ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. பேபி. என்ன பேபி, என்ன யோசிச்சுட்டே இருக்க? அதுவா, அது ஒண்ணும் இல்ல. அப்பா கிட்ட பாக்கெட் மணி கேட்டிருந்தேன், அவரு அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. அதான் பண்ணிட்டாரா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங்லாம் வச்சிருக்கல, அதை எடுத்து செக் பண்ணி பாரு. பாக்குறேன் பேபி, பாக்குறேன். எங்க இருக்கு? தா இருக்கு. ஷர்வன் பேபி, பேபி. பேபி சாரி. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷனாவே இருக்க? இல்ல ஆக்சுவலி அமௌண்ட் இன்னும் டிரான்ஸ்ஃபர் ஆகல. எனக்கு தான் ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. அப்பா அமௌண்ட் அனுப்பிட்டு எனக்கு மெசேஜும் பண்ணிருக்காரு, அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டேன்னு 50,000 அனுப்பியிருக்காராம். ஆனா எனக்கு ரிசீவ் ஆகவே இல்லை. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் வேற அவனை வெளியே கூட்டிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னா இப்போ நான் தானே செலவு பண்ணணும். கையில காசுலயே யோசிச்சுட்டு இருக்கேன். கையில காசு இல்லைன்னு தப்பா எடுத்துக்காத பேபி, அக்கௌண்ட்ல 2,45,000 இருக்கு. ஆனா என்ன நெட்வொர்க் இஷ்யூனால அமௌண்ட் எதுவும் பே பண்ண முடியாது. அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். இதுதான் உன் ப்ராப்ளமா? நான் எதுக்கு இருக்கேன்? இந்த வாட்டி நான் செலவு பண்றேன், நெக்ஸ்ட் டைம் நீ பண்ணு. அதுக்கு இல்ல பேபி, உன் அக்கவுண்ட்ல காசு எவ்வளவு இருக்குன்னு தெரியாதுல, அதுதான் யோசிக்கிறேன். பேபி அப்பாவோட ஏடிஎம் கார்டு என்கிட்ட தான் இருக்கு. அதுல 65,000 அமௌண்ட் இருக்கு. நம்ம தாராளமா செலவு பண்ணிக்கலாம். நீ வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். என்னது 65,000 ரூபாய் வச்சிருக்காளா? எப்படி அதை ஆட்டையை பண்ணுமே? என்ன பண்ணலாம் சரவணா, யோசிடா சரவணா. ஷர்வன். பேபி இப்ப ப்ராப்ளம் சால்வ்டா, போலாமா? போலாம் பேபி, வா. எப்பா உங்களுக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? சூர்யா, இது ஹாஸ்பிட்டல், ஏன்பா இப்படி கத்துற? பொறுமையா பேசு. என்னத்த பொறுமையா பேசுறது? அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கல்ல? சூர்யா, நான் பேசுனதுல என்னப்பா தப்பு? எனக்கு ஏதாவது ஆகுறதுக்குள்ள என் 2 பிள்ளைங்க நீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் கேட்டேன். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னா உனக்கு இப்ப வயசு ரெட்டப்படையில இருக்கு. ரெட்டப்படையில கல்யாணம் பண்ண மாட்டாங்க சூர்யா. ஆனா நிலாக்கு 19 வயசு, ஒத்தப்படையில இருக்கா. அவளோட கல்யாணத்தையாவது நான் நல்லபடியா பாத்துக்கிறேனே. அதனால என்னப்பா தப்பு? உங்க ஆசையெல்லாம் எனக்கு புரியுது. அதுக்குன்னு நிலாவை கொண்டு போய் ஆளுங்கிடத்துக்குள்ள தள்ளி விட பாக்குறீங்க? சூர்யா, என்னப்பா பேசுற? நிலாக்கு கல்யாணம் பண்றதுல உனக்கு பிரச்சனை இல்லையா? என் பையனுக்கு கல்யாணம் பண்றதுல தான் உனக்கு பிரச்சனையா? அத்தை என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு. ஆனா உங்க பையனை எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவனும் அவன் பேச்சும் அவன் நடவடிக்கையும் எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்காதத்த. அவனுக்கெல்லாம் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. கவிதா, நீ இப்ப வரைக்கும் என் பையனை உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லவே இல்லையே. ஏமா இப்படி யோசிக்கிற? நம்ம அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா எதுவுமே கிடைக்காது. இதுவே நம்ம பையனுக்கு வேற இடத்துல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தா பெரிய இடமா பார்க்கலாம், ஒரு 100-200 பவுன் கிடைக்குமேன்னு நினைச்சு அதை நினைச்சு வருத்தப்படுறியாமா? என்னென்ன இப்படி பேசுற? இவ்வளவுதான் உன் தங்கச்சி நீ புரிஞ்சு வச்சிருக்கியா? நான் எவ்வளவு ஆசையா இருக்கேன் தெரியுமா? என் பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல, உன் பொண்ணை என் வீட்டு மருமகளா வரதுல நான் எவ்வளவு ஆசையா இருக்கேன் தெரியுமா? ஆனா உன் பையனுக்கு தான் அது பிடிக்கலன்றப்ப எனக்கு வருத்தமா இருக்கு. கவிதா, சூர்யாவை நினைச்சு வருத்தப்படாதமா. அவன் சின்ன பையன், அவன் அப்படித்தான் பேசுவான். நம்ம பெரியவங்க புரிய வச்சுக்கலாம். மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. குட்டிமா இங்க வாக்கண்ணு. நைனா,
அப்பா எடுத்த முடிவுல உனக்கு சம்மதம் தானே கண்ணு? நைனா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனால் கல்யாணம் மட்டும் வேணாம் நைனா. நான் 5 வருஷம் படித்து பெரிய டாக்டர் ஆகணும். அதுதான் என்னோட கனவு. அது மட்டும் நான் நிறைவேற்றிக்கிறேன் நைனா. ப்ளீஸ், என் கனவை நான் யாருக்காகவும் விட்டு தர முடியாது நைனா. நிலா, உனக்கு இதுல படிப்பு மட்டும்தான் பிரச்சனைனா நான் கண்டிப்பா உனக்கு உத்தரவாதம் கொடுக்குற கண்ணு. நீ கல்யாணம் பண்ணிட்டு தாராளமா 5 வருஷம் என்ன 5 வருஷம் எவ்வளவு வருஷம் வேணாலும் படிக்கலாம் கண்ணு. நானே உன்னை படிக்க வைக்கிறேன் கண்ணு. மாப்பிள்ள, நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. உங்களோட விருப்பம் என்னன்றத சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா, பெரியவங்க எல்லாம் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு அதுல சம்மதம் தான். அதுக்கு இல்ல மாப்பிள்ள, தெளிவா ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா. அண்ணே, தெளிவா எப்படின்னே சொல்லுவாங்க. திடீர்னு நீ கேக்குற, அவங்களுக்குள்ளேயும் பேசிக்க வேண்டாமா? ஆதி, நிலா, நீங்க 2 பேரும் போய் தனியா பேசிட்டு வாங்க. உங்க 2 பேரும் மனசுக்குள்ள என்ன இருக்குன்றத 2 பேரும் சொல்லிக்கோங்க. அப்புறம் நீங்க எங்க கிட்ட வந்து சொன்னா போதும். நிலா, அதெல்லாம் நீ ஒண்ணு எங்கேயும் போக வேணாம். அதான் படிப்பு தான் முக்கியம்னு கிளியரா சொல்லிட்டல. விடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சூர்யா, நீ ஏன் தடுக்கிற? அவ படிப்பு தான் முக்கியம்னு சொன்னாலே தவிர கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலையே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறது இல்லையா? அவ படிக்கட்டும், நான் படிக்க வைக்கிறேன் சூர்யா. இருப்பா, ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் போய் பேசிட்டு வரட்டும். அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்குவாங்கல்ல. அத்தை, என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்க்க எனக்கு தெரியும். அவளுக்கு எந்த இடத்துல எப்படி பார்க்கணும்ன்றது தெரியும். ஸ்டேட்டஸ பத்தி பேசினவங்க, ஸ்டேட்டஸ் பாக்குறவங்களுக்கு எல்லாம் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. சூர்யா, நீங்க எதை மனசுல வச்சுட்டு பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அன்னைக்கு நான் பேசுனது ரொம்ப ரொம்ப தப்புன்னு இன்னைக்கு நான் உணர்றேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சூர்யா. இனிமே இது மாதிரி நடக்காது. நான் நல்லாவே மாறிட்டேன். என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டேய், இந்த நடிப்பெல்லாம் என் கிட்ட நடக்காது. என்ன, அன்னைக்கு அவ்வளவு திமிரா பேசிட்டு இன்னைக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக இப்ப வந்து மன்னிப்பு கேக்குறியா? ஏண்டா, நீ நல்லா மாறினவனா இருந்தா மாறின அன்னைக்கே என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும்டா. இப்ப வந்து கேக்குறேன். உன் நடிப்பை பாக்குறதுக்கு எவனாவது புயல் காத்துல போரி கடல தின்னுட்டு இருப்பான். அவன் கிட்ட போய் பண்ணு. என் கிட்ட எல்லாம் நடக்காது. மாப்பிள்ள, நிலா, நீங்க 2 பேரும் போய் தனியா பேசிட்டு வாங்க. சூர்யாவை நான் பாத்துக்கிறேன். நைனா, போக்கண்ணு, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நிலாமா, வா. நிலா, போகாத. அண்ணே, எனக்கு நீயும் முக்கியம், நைனாவும் முக்கியம். இப்ப நைனாக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. அவர் சொல்ற வார்த்தையை நான் மதிச்சுதான் ஆகணும். நான் பேசிட்டு வரேன்னு. மாமா, வாங்க போலாம். ஓய், வாண்டு. என்ன, ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசுற மாதிரி இவ்ளோ பயப்படுற? கோயிலுக்குலாம் போற, சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்து என்கிட்ட பேசுற, என்னாச்சுமா? இல்ல மாமா, இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் வேற. இப்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம்ல, அதான் ஒரு மாதிரி மனசுக்குள்ள திக் திக்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு. சரி சரி. நிலா, அப்பா அங்க சொன்ன விஷயத்த பத்தி நீ என்ன நினைக்கிற? அது தெரியல மாமா. இப்ப என் மனசு ஃபுல்லா 5 வருஷம் மெடிக்கலை முடிக்கணும்னு தான் இருக்கு. மற்றது எதுவுமே எனக்கு தோணல. அதெல்லாம் ஓகேடாமா. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அது வந்து மாமா, உண்மையை சொல்லணும்னா எனக்கு சொல்ல தெரியல. நிலா, இங்க பாரு, நம்ம 2 பேரும் அத்தை பசங்க மாமா பசங்க. நம்ம 2 பேரும் வீட்லயும் முடிவெடுத்திருக்காங்களே தவிர நம்ம 2 பேரும் இதை பத்தி இது வரைக்கும் பேசிக்கிட்டதே இல்ல. அதனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடி தெளிவா சில விஷயங்களை பேசிக்கலாமேன்னு உன்கிட்ட கிளியர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தெளிவா பதில் சொல்லு நிலாமா, இல்லனா எனக்கு எதுவுமே புரியாது. ஆக்சுவலா நீ துருன்னு நல்லா ஜாலியா பேசுற பொண்ணு, உன்கிட்ட ஈஸியா ஆன்சர் வாங்கிடலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு பயப்படுற? மாமா, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ஃபீல் வந்ததே இல்லை. என்னமா தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப படபடன்னு இருக்கு. நிலாமா, ரிலாக்ஸ்டா பேசு, பயப்படாத. லைஃப்பை பற்றி யோசிச்சிருக்கேன், படிப்பை பற்றி யோசிச்சிருக்கேன், என்னோட ஃபியூச்சரை பற்றி யோசிச்சிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் என் கல்யாணத்தை பற்றி நான் யோசிச்சதே இல்லை மாமா. எனக்கு இப்படி தான் ஒரு பார்ட்னர் வரணும், இப்படி தான் அவர் என்கிட்ட நடந்துக்கணும், அவர்கிட்ட நான் இப்படி தான் இருக்கணும்லாம் எதை பற்றியுமே நான் யோசிச்சதில்லை. திடீர்னு கல்யாணம்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. புரியுதுடாமா. இப்போ உனக்கு 19 வயசு தான் ஆகுது. இந்த காலத்துல 19 வயசுல யாருமே கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க, ரெடியாவும் இருக்க மாட்டாங்க. எனக்கு புரியுது. ஆனா உங்க அப்பாவோட சிச்சுவேஷன் அது மாதிரி இருக்கப்ப என்னாலே அதை மறுத்து பேச முடியல. அதனாலதான் இப்போ உன்கிட்ட கேட்கிறேன். உனக்கு என்ன விருப்பமோ அதுதான் என்னோட விருப்பமும். மாமா, நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுடாமா, என்கிட்ட கேட்கறதுல என்ன? இல்ல இல்ல இல்ல, ஒன்னும் இல்ல மாமா, ஒன்னும் இல்ல. ஏய் வாண்டு, என்னமோ கேட்க வந்தல, கேளு. இல்ல மாமா, ஒன்னும் இல்ல. எதுவா இருந்தாலும் கேளுமா. மனசு விட்டு பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இங்கேயும் மூடி மறைச்சா அப்ப நம்ம வேற எங்க தான் போய் பேசுறது? அது வந்து மாமா, உங்களுக்கு என்ன பிடிக்குமா? புரியல. இல்ல, எங்க அப்பா சொன்ன விஷயத்த பத்தி கேக்குறேன். என்ன கல்யாணம் பண்றதுக்கு உங்களுக்கு
விருப்பமா? தப்பா கேட்டிருந்தா சாரி மாமா. லூசு, எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். இங்கேயே இந்த நிமிஷமே குதிச்சு கத்தி சொல்லணும் போல இருக்கு ஐ லவ் யூ நிலான்னு. ஆனா கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்ப கண்டிப்பா சொல்லுவேன். மாமா ஆ, சொல்லுமா. இல்ல, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. அது வந்து நிலா, இப்ப உங்க அப்பா இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஆசையும் அதுதான்றப்ப அதை நிறைவேற்றுறது நம்மளோட கடமை தானே. ம். அப்புறம் கார்த்திக் டாக்டர் வேற சொல்லியிருக்காருல, அவரை டென்ஷன் ஆகாம மட்டும் இல்ல, அவரை நல்லா சந்தோஷமா வச்சுக்கணும், அவர் ஆசையை நிறைவேற்றணும், அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நடக்க வைக்கணும்னு நிறைய சொன்னார் இல்லையா. ஸோ அந்த விதத்துல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் இல்லாமா. அப்போ எனக்கு மட்டும்தான் மாமாவை பிடிச்சிருக்கா? மாமாக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை போலயே. அப்பாக்காக மட்டும்தான் மாமா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா? அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், அவர் லைஃப்ல நல்லா இருக்கட்டும். அப்பா கிட்ட வேண்டான்னு சொல்லிடலாமா? மாமா, கடைசியா கேட்குறேன், இதுதான் உங்களோட விருப்பமா? அப்பாக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? வேற எந்த விருப்பமும் இல்லையா? வேற எந்த விருப்பம்னா புரியலமா. இல்ல, உங்களுக்கு என்ன பிடிக்கலனா பரவாயில்ல மாமா, அப்பாக்காக மட்டுமே நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. அப்பாக்கு என்ன, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அது உங்க கூட தான் நடக்கணும்னு இல்லையே, வேற யார் கூட நடந்தாலும் அவருக்கு சந்தோஷம் தானே. அதனாலதான் தெளிவா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். இவ்ளோ தெளிவா என்கிட்ட கேக்குறல, அதே கேள்விய நான் உன்கிட்ட கேக்குறேன் இல்லாமா. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல உங்க அப்பாக்காக தான் நீ ஒத்துக்கிறியா? அது வந்து பதில் சொல்ல மாட்டேல, என்கிட்ட மட்டும் ரொம்ப தெளிவா கேள்வி கேக்குற, அப்ப நீயும் பதில் சொல்லு. மாமா, எனக்கு சொல்ல தெரியல. அதே மாதிரிதான் இல்லாமா, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கான்னு சொல்ல தெரியல. இவளுக்கு என்னதான் பிரச்சனை கிறுக்கி. மாமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா இப்பவே தூக்கிட்டு போய் தாலியை கட்டிடுவேன். ஆனா வாயை திறக்கறல பாரு கள்ளி. இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் இல்லாமான்னு சொன்னா நானும் சொல்ல போறேன். ஏன் இப்படி பண்றாரு? இவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கே தெரியும், அப்புறம் ஏன் வாயால சொல்ல மாட்டேங்கிறாரு? வாண்டு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வீட்டுல கேட்டா என்ன சொல்லலாம்? ஒரு 5 minutes மாமா. கண்ணீர் என் தண்ணீர் எல்லாமே நீ அன்பே, என் இன்பம் என் துன்பம் எல்லாமே நீ அன்பே, என் வாழ்வும் என் சாவும் உன் கண் என்ன செய்திலே, நகில 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 ஓ விலகிடாது நகிலா. ஏழு கடல் தாண்டி உனக்காக வந்தேனே, இந்த நதி வந்து கடல் சேருதே, வெண்ணிலவை வெட்டி மோதிரங்கள் செய்வேனே, அது உனை சேர ஒளி வீசுதே. மாமா, டிசைட் பண்ணிட்டேன். நானும் டிசைட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. இல்ல, நீங்க சொல்லுங்க. அப்பாக்காக மாமாக்காக நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்.